சென்னை தாம்பரம் அருகே தங்க நகை வியாபாரியிடம் கத்தி முனையில் மிரட்டி 30 லட்சம் ரூபாய் பணத்தை பறித்த பட்டதாரிகள் உட்பட 6 பேர் போலீசாரிடம் சிக்கியுள்ளனர். குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்க திட்டமிட்டு குற்றச்செயலில் ஈடுபட்டவர்கள் கொத்தாக சிக்கியது எப்படி? சென்னை வேளச்சேரி காந்தி நகரில் வசித்து வருபவர் 65 வயதான உத்தம்சன். இவர் கடந்த 40 வருடங்களாக ஜவுளி கடை நடத்தி வருகிறார். ராஜஸ்தானைச் சேர்ந்த இவர் ஜவுளி வியாபாரத்தோடு சேர்ந்து பழைய தங்க நகைகளை வாங்கி விற்கும் தொழிலிலும் ஈடுபட்டு வருகிறார். தனியார் நகை அடமானம் நிறுவனத்தில் வேலை செய்யும் சென்னையைச் சேர்ந்த சதீஷ் என்பவர் உத்தம்சனுக்கு பழைய தங்க நகைகளை விற்பவர்கள் குறித்த விவரங்களை தெரிவித்து அதற்கேற்ப கமிஷன் வாங்கி வந்தார். இந்நிலையில் புதன்கிழமை உத்தம்சனை செல்போனில் தொடர்பு கொண்ட நபர் ஒருவர் தன்னிடம் 200 கிராம் தங்க நகைகள் இருப்பதாகவும் அதை விற்க வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார். உடனே உத்தம்சன் என்னுடைய செல்போன் நம்பரை யார் கொடுத்தது என விசாரித்திருக்கிறார். அப்பொழுது அந்த நபர் சேலையூரில் உள்ள ஒரு தனியார் நகைகளை அடகு வைக்கும் நிறுவனத்தில் உள்ள ஒருவர் உங்களுடைய நம்பரை கொடுத்தார் என்று பதிலளித்திருக்கிறார். அதன் பிறகு பழைய தங்க நகைகளுக்கான விலையை பேசி இருவரும் முடித்த நிலையில் மாடம்பாக்கம் மின் வாரிய அலுவலகத்திற்கு அருகே வரும்படி அந்த நபர் அழைத்திருக்கிறார். உத்தம்சன் 30 லட்சம் ரூபாயை பைக்கில் எடுத்துக்கொண்டு தங்க நகைகளை வாங்கச் சென்றுள்ளார். அப்பொழுது மேடவாக்கம் பகுதியில் சென்றபொழுது உத்தம்சனின் இருசக்கர வாகனம் பழுதடைந்துள்ளது. தனக்கு அறிமுகமான நகை அடமானம் வைக்கும் நிறுவன ஊழியர் சதீஷுக்கு செல்போன் மூலம் உதவிக்கு அழைத்துள்ளார். இதையடுத்து சதீஷ் இருசக்கர வாகனத்தில் உத்தம்சனை அழைத்துக் கொண்டு மாடம்பாக்கம் மின்வாரிய அலுவலக பகுதிக்கு சென்றிருக்கிறார். அப்பொழுது அங்கு உருட்டுக்கட்டை, கத்தி, இரும்பு ராடு உள்ளிட்ட ஆயுதங்களுடன் வந்த கும்பல் உத்தம்சன் மற்றும் சதீஷை தாக்கி கத்தி முனையில் மிரட்டி 30 லட்சம் ரூபாய் பணத்தையும் பறித்து கொண்டு தப்பிச் சென்றனர். இந்த சம்பவம் எல்லாம் தனக்கு போட்ட ஸ்கெட்ச் என்பது அதன் பின்னர் தான் உத்தம்சனுக்கு தெரிய வந்தது. உடனே உத்தம்சன் சேலையூர் காவல் நிலையத்திற்கு சென்று புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிந்த போலீசார் உத்தம்சனிடம் நகைகளை விற்பதாக தொடர்பு கொண்டவரின் செல்போன் நம்பரை கொண்டு தேடுதல் வேட்டையை தொடங்கினர். ஆனால் அந்த செல்போனை மர்ம நபர்கள் சுவிட்ச் ஆஃப் செய்துவிட்டிருந்தனர். தொடர்ந்து செல்போன் சிக்னலை கண்காணித்து வந்த போலீசாருக்கு ஒரு கட்டத்தில் கிழக்கு கடற்கரை சாலை பகுதியில் உள்ள ஒரு விடுதியில் சிக்னல் கிடைத்துள்ளது. உடனே அப்பகுதிக்கு விரைந்த தனிப்படை போலீசார் தனியார் விடுதி அறையை சுற்றி வளைத்தனர். அறைக்குள் மது விருந்தில் திளைத்துக் கொண்டிருந்த 4 பேரை சுத்து போட்ட போலீசார் அவர்களை மடக்கி பிடித்து சேலையூர் காவல் நிலையம் அழைத்துச் சென்றனர். அவர்களிடம் நடத்தப்பட்ட கிடுக்குப்பிடி விசாரணையில் பிடிபட்டவர்கள் ஜெயக்குமார், ரெக்ஸ், விக்கி, கார்த்திக், அற்புதம் என்பது தெரிய வந்தது. அவர்களிடமிருந்த 25 லட்சம் ரூபாய் பணத்தை சேலையூர் போலீசார் பறிமுதல் செய்தனர். கொள்ளையர்கள் பேக்கை எடுத்துச் செல்லும் பொழுது 5 லட்சம் ரூபாய் பணம் எங்கோ விழுந்து விட்டதாக கதை ஒன்றை கூறிவிட்டனர். உண்மையில் குற்றவாளிகள் பணத்தை தவறவிட்டார்களா என போலீசார் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர். பிடிபட்டவர்களில் ஜெயக்குமார் மற்றும் ரெக்ஸ், விக்கி ஆகியோர் பட்டதாரிகள் என்பதும் கார்த்திக் மற்றும் அற்புதராஜ் ஆகியோர் மீது பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருப்பதும் தெரிய வந்தது. ஜெயக்குமாருக்கும் விக்கிக்கும் சரியான வேலை கிடைக்காததால் குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்க திட்டம் தீட்டி கார்த்திக் மற்றும் அற்புதராஜை உடன் சேர்த்து கொண்டு வழிப்பறியை அரங்கேற்றியதாக வாக்குமூலம் அளித்துள்ளனர். 4 பேரும் வேறு எங்காவது வழிப்பறி கொள்ளையில் ஈடுபட்டார்களா என்பது குறித்து போலீசார் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர்.